வஞ்சிக்காதே 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 முஸ்லிம்களை வஞ்சிக்காதே முஸ்லிம்களை வஞ்சிக்காதே போடாதே 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 முற்போக்குவாதிகள் மீது பொய் வழக்கு போடாதே பொய் வழக்கு போடாதே விரட்டி அடிப்போம் விரட்டி அடிப்போம் பாசிசவாதிகளை விரட்டி அடிப்போம் பாசிசவாதிகளை விரட்டி அடிப்போம் ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம் சமூக ஒற்றுமைக்கான ஆர்ப்பாட்டம் இந்தியா எங்கள் தாய்நாடு இஸ்லாம் எங்கள் வழிபாடு இந்தியா எங்கள் தாய்நாடு இஸ்லாம் எங்கள் வழிபாடு நாரே தக்பீர் அஸ்ஸலாமு அலைக்கும் தாலா முன்னேற்ற கழகத்தின் மாநில தலைவர் பாசத்துறை அண்ணன் ஹரி அவர்களை சிறப்புரையாற்ற அழைக்கின்றேன். நீங்கள் தன்னுடைய மனைவில ஏகமல்ல இறையவனை இந்தியாவுடைய இறையாண்மைக்கு சாவுமணி அடித்த டிசம்பர் 6 இந்த டிசம்பர் 6 தான் பாபர் மசூதியை இடித்து தரமட்டமாக்கி பயங்கரவாதிகள் இந்தியாவினுடைய இறையாண்மையை கேள்விக்குறியாக்கினார்கள். இந்த டிசம்பர் 6 மாபெரும் கவனஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தினுடைய தலைவர் மத்திய சென்னை மாவட்ட தலைவர் எம் அலிகான் அவர்களே, வரவேற்புரை ஆற்றிவிட்டு வந்திருக்கின்ற மாநில ஊடக பிரிவு இணைச் செயலாளர் முகமது காசிம் அவர்களே, முன்னிலை வைத்துக் கொண்டிருக்கின்ற வைகை ஓட்டுநர் தொழிற்சங்க மாநில செயலாளர் காஞ்சியம் ஹைதர் அலி அவர்களே, வடசென்னை மாவட்ட செயலாளர் ஹெச் பிலால் அவர்களே, செங்கல்பட்டு மாவட்ட தலைவர் முகமது சலீம் அவர்களே, காஞ்சிபுர மாவட்ட தலைவர் அப்துல் கனி அவர்களே, மத்திய சென்னை மாவட்ட செயலாளர் நியமத்துல்லா அவர்களே, மத்திய சென்னை மாவட்ட பொருளாளர் இஸ்மாயில் அவர்களே, வட சென்னை மாவட்ட பொருளாளர் மலேசியா அலி அவர்களே, மத்திய சென்னை மாவட்ட துணைத் தலைவர் அஜ்மல் கான் அவர்களே, மாநில மருத்துவ அணி செயலாளர் முஸ்தபா அவர்களே, மத்திய சென்னை மாவட்ட துணை செயலாளர் அபுரா யாசின் அவர்களே, ஐமுகவினுடைய மாநில வழக்கறிஞருடைய செயலாளர் ரியாஸ் அவர்களே, எனக்கு முன்னால் உரையாற்றிவிட்டு செய்திருக்கின்ற தமிழ் தேசிய விடுதலை இயக்கத்தினுடைய பொதுச் செயலாளர் தோழர் தியாகு அவர்களே, தலைமை நிலைய செயலாளர் துறைமுகம் ஈரான் அவர்களே, தலைமை நிலைய தகவல் தொடர்பு செயலாளர் ஜாகிர் ஹுசேன் அவர்களே, பெரம்பூர் பகுதி இளைஞர் அணி செயலாளர் ஜாபர் அலி அவர்களே, இறுதியாய் நன்றி உரையாற்றிருக்கிற திருவள்ளூர் மாவட்ட தலைவர் புழல் பசீர் அவர்களே, பெருந்திரளாய் இங்கே வருகின்ற தாய்மார்களே, இளைஞர்களே, பெரியவர்களே, ஜமாத்தார்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும் என்று பிரார்த்தித்து முதல் என்னுடைய சலாத்தை சமர்ப்பிக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புக்கினிய சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு
ஐக்கிய முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தின் சார்பாக 1991 அன்றைக்கு இருந்த ஒன்றிய அரசால் இயற்றப்பட்ட அந்த சட்டத்தை முழுமையாய் நடைமுறைப்படுத்து, அதை செம்மைப்படுத்து என்கிற கோரிக்கையோடு அந்த கவனத்தை ஈர்க்கின்ற இந்த ஆர்ப்பாட்டத்திலே நாம் எல்லாம் குழுமியிருக்கிறோம். ஒரு நாட்டில் ஒரு அவமான சின்னம் எது தெரியுமா? நாட்டினுடைய ஆட்சியாளர்களை, இந்த நாட்டில் உள்ள நீதிமன்றங்களை நீங்கள் சட்டத்தின்படி நீதி வழங்குங்கள், நீங்கள் சட்டத்தின்படி ஆட்சி செய்யுங்கள் என்று மக்கள் கோரிக்கை வைப்பது என்பது ஒரு கேவலமான மானக்கேடான ஒரு விஷயமாகவே நான் கருதுகிறேன். யார் சட்டத்தை இயற்றினார்கள்? 1991 யார் அங்கே ஆட்சியிலே இருந்தார்கள் என்பது அல்ல. அங்கே 1991 நாடாளுமன்றத்தில் அன்றைக்கு இருந்த ராஜ்யசபாவில் இந்த சட்டங்கள் பரிசீலிக்கப்பட்டு இது இந்த நாட்டுக்கானது, இந்த நாட்டில் கலவரம் வராமல் தடுக்க வேண்டும் என்றால், இந்த நாட்டில் ஏனைய சொத்துக்களை அபகரிக்காமல் இருக்க வேண்டும் என்றால் இந்த சட்டம் அவசியம் என்று அன்றைக்கு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கருதினார்கள். அதன் அடிப்படையிலே தான் இந்த 1991 வழிபாட்டு தலங்கள் 1947 எவ்வாறு இருந்தனவோ அதை அப்படியே பாதுகாக்க வேண்டும் என்பதுதான் இந்த சட்டத்தினுடைய நியதி. ஒரு மதத்திற்காகவோ அல்லது ஒரு பிரிவினருக்காகவோ இது மாற்றப்படக்கூடாது என்பதுதான் இந்த சட்டத்தை இயற்றியவர்கள் அவர்கள் கொண்டிருந்த எண்ணம். ஆனால் இன்றைக்கு என்ன நடந்திருக்கிறது? இந்திய தேசத்தில் வாரணாசியிலே உள்ள ஞானவாபி பள்ளியில் அது 1947 முன்னாலேயே ஞானவாபி பள்ளியாகவே இருக்கிறது. ஆனால் அந்த பள்ளியில் அவுது என்று சொல்லப்படுகிற உது செய்யும் இடத்தில் அந்த நடுப்பகுதியில தண்ணீர் வருவதற்கு, நாம் அங்கே ஊற்றுக்கள் வருவதற்கு அங்கே ஒரு இப்படிப்பட்ட ஒரு சின்னத்தோடு அங்கே வைத்திருப்பார்கள். அதை என்ன சொல்கிறார்கள்? இது சிவலிங்கம். ஆகவே அங்கே சிவலிங்கம் இருக்கிறது, ஆகவே அங்கே நாங்கள் வழிபாடு நடத்த வேண்டும். 1948 பாபர் மசூதியிலே வழிபாடு அது எங்கே? திருட்டுத்தனமாய் 26 டிசம்பர் அன்று அங்கே கொண்டு போய் அவர்கள் ராமனுடைய சிலையையும் லட்சுமணன் சிலையையும் சீதையினுடைய சிலையும் வைத்துவிட்டு வந்து காலையிலே சொல்லுகிறார்கள், அங்கே தெய்வம் அங்கே வந்து விட்டது, அவதாரப்பு அவர்கள் அவதரித்து விட்டார்கள். நீதிமன்றத்திற்கு செல்கிறார்கள். அன்றைக்கு இருந்த நீதிமன்றத்தினுடைய முட்டாள் நீதிபதிகள் அங்கே தெய்வ சிலைகள் இருப்பதாலே இவர்களுக்கு பூஜிப்பதற்கு உரிமை இருக்கிறது என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். அது இன்றைக்கல்ல, 1948 தொடங்கியது. அந்த 1948 தொடங்கியதுதான் 1992 பாபர் மசூதி சரியாக்கப்பட்டதை நாம் இன்றைக்கு நினைவு கூர்ந்து கொண்டிருக்கிறோம். என்ன நடந்தது? அது சகிதாக்கப்பட்டது. சகிதாக்கப்பட்ட பிறகு அதை சகிதாக்கியவர்கள் மீது வழக்குகளை போடுகிறார்கள். அந்த வழக்கை கூட இன்றைக்கு ரஞ்சன் கோகாய் என்கிற ஒரு யோக்கிய சிகாமணி அதை தூக்கி அவர்களுக்கு அரசாங்கத்திற்கு கொடுத்து அந்த இடத்திலே ராமர் கோவில் கட்டிக்கொள்ளலாம் என்று அனுமதி தந்து இன்றைக்கு ராமர் கோவில் அங்கே கட்டப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அதை சொன்ன ரஞ்சன் கோகாய் என்கிற நீதிபதி சொல்லுகிறார், அந்த இடத்தை இடித்தது தவறு, இடித்தவர்களுக்கு தண்டிக்க வேண்டும்.
கடுமையான தண்டனை கொடுக்க வேண்டும். அந்த பள்ளிவாசலுக்கு கீழே கோயில் இல்லை, எந்த வழிபாட்டு தலங்களும் இருந்ததற்குரிய ஆதாரங்கள் இல்லை என்று சொல்கிறார்கள். அன்பு சகோதரர்களே, அன்பு சகோதரிகளே, ஒன்றை நான் உங்களுக்கு சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். அவர்கள் இந்து சகோதரர்கள், குறிப்பாக வலதுசாரிகள், ராமர் எப்பொழுது வாழ்ந்தார் என்று அவர்கள் சொல்லுகிறார்கள் தெரியுமா? கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பு 5114 ஆண்டுகளுக்கு முன்னாலே அங்கே ராமர் வாழ்ந்தார். இதுதான் வால்மீகி ராமாயணத்தை ஆய்வு செய்து, அந்த வால்மீகி ராமாயணத்தை ஆய்வு செய்தவர் யார் என்றால் புஷ்கர் பட்சாகர் என்கிற ஒரு IRS அதிகாரி. அவர் ஆய்வு செய்கிறார். அந்த ஜோசியப்படி ஆட்சி செய்து சொல்கிறார். அவர் 10/1/5114 தான் ராமர் பிறந்தார். அப்ப 5114 என்றால் கிறிஸ்து பிறப்பதற்கு முன் 5114. இப்ப கிறிஸ்து பிறந்து 2022 நாம் கடந்து கொண்டிருக்கிறோம். அப்படி என்றால் இன்னைக்கு 7000 ஆண்டுகளுக்கு முன்னாலே அங்கே ராமர் பிறந்ததாக சொல்லுகிறார்கள். ஆனால் இந்தியாவினுடைய வரலாற்று ஆசிரியர்கள், தொல்பொருள் விற்பனர்கள் சொல்லுகிறார்கள், அங்கே அயோத்தி என்கிற அந்த நகரமே அவர் கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பு 700 ஆண்டுகளுக்கு முன்னால் தான் அந்த அயோத்தி என்கிற நகரமே உருவாகிதான் சொல்லுகிறார்கள். நான் கேட்கிறேன், ராமன் என்பவர் யார்? தசரதனுடைய மகன். தசரதன் யார்? அந்த நாட்டினுடைய மன்னர். ஒரு மன்னருடைய மகன் அரண்மனையிலே பிறப்பாரா அல்லது காட்டிலே பிறந்திருப்பாரா? யோசித்து பாருங்கள். கிறிஸ்து பிறப்பதற்கு 700 ஆண்டுகளுக்கு முன்னாலே தான் அயோத்தி என்கிற நகரமே உருவாக்கி இருக்கிறது என்று சொல்கிறார்கள். அப்படி என்றால் அயோத்தி உருவாகுவதற்கு ஏறக்குறைய 4414 ஆண்டுகளுக்கு முன்னாலே ராமர் பிறந்து விட்டார், அவர்கள் கூற்று பிரகாரம். ஆனால் இவர்கள் என்ன சொல்லி இடித்தார்கள்? அங்கேதான் ராமர் பிறந்தார் என்று சொல்லி இடித்தார்கள். இந்த சச்சரவு நடந்து கொண்டிருக்கிற நேரத்தில் தான் இந்தியாவினுடைய பாராளுமன்றத்தில் 1991 முன்பு எவ்வாறு இந்த நாட்டில் வழிபாட்டு தலங்கள் இருந்தனவோ அவ்வாறு இருக்க வேண்டும் என்று சட்டத்தை இயற்றினார்கள். அன்பு சகோதரர்களே, ஒன்றை நான் உங்களுக்கு குத்தி காட்ட ஆசைப்படுகிறேன். பாகிஸ்தானில் சுதந்திரத்திற்கு பிறகு லாகூரில் ஒரு குருத்வாராவிலே பிரச்சனை வருகிறது. அங்கே குருத்வாரா இருக்கிறது. அந்த குருத்வாரா முஸ்லிம்கள் உரிமை கொண்டாடுகிறார்கள். இது பள்ளிவாசலாக இருந்தது. ஆகவே சீக்கியர்கள் அதை விட்டுக் கொடுக்க வேண்டும் என்று அன்றைக்கு அவர்கள் பிரச்சனை செய்கிறார்கள். லாகூரிலே 1947க்கு பின்னாலே இந்த பிரச்சனை அங்கே இருக்கிற நீதிமன்றத்துக்கு வருகிற பொழுது அங்கே நீதிமன்றம் பாகிஸ்தானில் உள்ள இஸ்லாமிய சட்டம் தான் ஆட்சி என்று சொல்லுகிற பாகிஸ்தானில் 1947க்கு முன்னால் அது குருத்வாராகவே இருந்தது. ஆகவே அது குருத்வாராகவே இருக்க வேண்டும் என்று அங்கே சட்டம் சொல்லி அது இன்றைக்கும் கூட குருத்வாராவாக இருப்பதை நாம் பார்க்கிறோம். ஆனால் இது ஒரு மதச்சார்பற்ற நாடு, இது எல்லா மதத்துக்கும் சொந்தக்கார நாடு என்று சொல்லிக்கொண்டு இங்கே முஸ்லிம்களுடைய வழிபாட்டு உரிமைகளை அது ஒன்றல்ல, இன்றைக்கு ஞானவாமி பள்ளி சொல்லுகிறார்கள். அடுத்து அவர்கள் மதுராவிலே இருக்கிற கிருஷ்ணன் பிறந்த இடம்தான் அங்கே இருக்கிற அந்த பள்ளிவாசல் என்கிறார்கள். அதுபோல் 3000க்கு மேற்பட்ட பள்ளிகளினுடைய பட்டியலை அவர்கள் வைத்திருக்கிறார்கள். ஏன் இன்றைக்கு ஆக்ராவை அலங்கரித்துக் கொண்டிருக்கிறேன். தாஜ்மஹால் கூட அது சிவலிங்கம், அது சிவன் கோயில் என்று சொல்லுகிற மூடர்களை நாம் இன்றைக்கு பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் அந்த மூடர்களை பிரதித்துவப்படுத்துகிற
ஆட்சிதான் இன்றைக்கு இந்தியாவிலே நடந்து கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு நம்முடைய சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் எல்லாம் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள், இந்தியாவில் எப்படி போனால் நமக்கு என்ன, தமிழ்நாட்டில் தெளிவாக திராவிட மாடல் ஆட்சி புரிந்து கொண்டிருக்கிறார். மரியாதைக்குரிய முத்துவேலர் கருணாநிதியினுடைய மகன் தளபதி ஸ்டாலின் அவர்கள் என்று நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம். மறைமுகமாக அவர்களும் நம்மை வஞ்சித்துக் கொண்டிருக்கிறார் என்பதற்கு ஒரே ஒரு உதாரணத்தை நான் உங்களுக்கு சொல்ல ஆசைப்படுகிறேன். அன்புக்குரிய சகோதரிகளே, முஸ்லிம் சிறைவாசிகள் 10 ஆண்டுகளுக்கு மேல் இருக்கிற அத்துறை சிறைவாசிகளையும் நீங்கள் விடுதலை செய்யுங்கள், அதிலே மத பாகுபாடு காட்டாதீர்கள் என்பதுதான் முஸ்லிம்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது. ஆனால் இன்றைக்கு திமுக அரசு என்ன செய்திருக்கிறது? 2002 சத்தார் என்கக்கூடிய ஒரு முஸ்லிம் சகோதரன் கொல்லப்படுகிறார். அப்படி கொண்ட சகோதரர்கள் கணேசன், சஞ்சீவ் என்கிற இந்த 2 பேர் இன்றைக்கு அவர்கள் விடுதலைக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆயுள் தண்டனை கைதிகளாக இருக்கிறார்கள். 2002 என்றால் எடப்பாடியுடைய ஆட்சி பிஜேபியினுடைய அடிமையுடைய ஆட்சி என்று சொன்னோம், அடிமை ஆட்சி என்று சொன்னோம். அந்த ஆட்சியிலே கூட அவர்கள் இவர்களை விடுதலை செய்யவில்லை. உயர்நீதிமன்றம் செல்கிறார்கள், அந்த உயர்நீதிமன்றத்திலே கோரிக்கை வைக்கிறார்கள், உயர்நீதிமன்றம் ஒத்துக்கொள்ளவில்லை. ஆனால் அண்ணா பிறந்த நாளிலே அந்த இருவரும் இன்றைக்கு விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் அதே தகுதியில் உள்ள, நல்லா கவனிச்சுக்கணும், அதே தகுதியில் உள்ள முஸ்லிம் சிறைவாசிகளை விடுதலை செய்யவில்லை. அவர்கள் 2002 அல்ல 1998க்கு முன்னாலேயே சிறைப்படுத்தி இருக்கிறார்கள். ஆனால் இவர்கள் இது தேசிய ஆட்சி, இது பிஜேபியினுடைய ஆட்சி அல்ல, வலதுசார ஆட்சி அல்ல, சங்கிகளினுடைய ஆட்சி அல்ல, இது திராவிட மாடல் ஆட்சி. திராவிட மாடல் ஆட்சி என்றால் முஸ்லிம்களுக்கு வாயிலே தோசை, உள்ளத்தவர்களுக்கு நெஞ்சிலே கத்தி என்கிற அளவிற்கு இன்றைக்கு இந்த ஆட்சியாளர்கள் செய்து கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். நான் என்ன கேட்கிறேன், அந்த 2 பேருடைய தகுதியுடைய முஸ்லிம்கள் இருக்கிறார்களே, அவர்கள் ஏன் அந்த தகுதியில் இருக்கிற ஊமை பாபு, அபு தாகிர் போன்றவர்களெல்லாம் இருக்கிறார்கள். 1998க்கு முன்னால் இருந்திருக்கிறார்கள். அவர்கள் விடுதலை செய்யப்படவில்லை. காரணம் என்ன? அவர்கள் முஸ்லீம் என்கிற ஒரே ஒரு நிலைதானே தவிர வேறு என்ன? இப்பொழுது உங்களுக்கெல்லாம் நீங்கள் பத்திரிகைகளை பார்த்திருப்பீர்கள், தொலைக்காட்சிகளே செய்திகளை கேட்டிருப்பீர்கள். இன்றைக்கு குறிப்பார்த்து முஸ்லீம் இளைஞருடைய வீடுகளுக்கு வருகிறார்கள், அவர்கள் வீடுகளிலே சோதனையிடுகிறார்கள். நாங்கள் இவர்களை சோதிக்கிறோம், என்னையினுடைய உத்தரவின் அடிப்படையிலே சோதிக்கிறோம் என்று ஏறக்குறைய ஒரு 50 காவலர்களை அழைத்து வந்து அவர்கள் வீட்டை சின்னாபின்னப்படுத்திவிட்டு ஊடகங்களுக்கு செய்திகளை தந்துவிட்டு என்ன சொல்லுகிறார்கள், இவர் மீது எந்த குற்றமும் இல்லை, விசாரிப்பதற்காகத்தான் வந்தோம் என்று சொல்லிவிட்டு போகிறார்களே. இந்த விசாரிக்கப்பட்டவனை இந்த சமுதாயம் எப்படி பார்க்கும்? இன்னும் சமுதாயம் அவனை எப்படி பார்க்கும்? குற்றவாளிகளாக பார்க்காதா? அவர்களை ஒரு பயங்கரவாதிகளாக பார்க்காதா? ஆகவே அன்பு சகோதரர்களே, எனக்கு முன்னாலே பேசிய ஜாபர் அதே போன்று அவருடைய வீட்டிலே வந்து சோதித்து விட்டு ஒன்றும் நாங்கள் அவரை விசாரிக்கத்தான் வந்தோம் என்று சொல்லிவிட்டு போனார்கள். அது இன்றைக்கு தொடர்கிறது. அதிராம்பட்டத்தில் இருக்கிற ஒரு பையன், இளைஞன், அவன் அவனுடைய நூலிலே போடுகிறான், நான் சகிதாக்கப்பட்டால் எனக்கு துவா செய்யுங்கள் என்று போடுகிறான். உடனடியாக அவன் விசாரணைக்கு உட்படுத்தப்படுகிறான். அவனை கைது செய்கிறார்கள். சிறையிலே எந்த குற்றச்சாட்டு சொல்லி வைத்திருக்கிறார்களோ தெரியவில்லை. இன்றைக்கு 1 மாதத்துக்கு மேல் அவன் சிறையில் இருந்து கொண்டிருக்கிறான். திருச்சியிலே ஒருவர், நான் மரணித்து விட்டால் எனக்காக பிரார்த்தனை செய்கள் என்று போடுகிறான். அதை இன்னொருவன் லைக் செய்கிறான். இந்த 2 தான் குற்றம். நான் மரணித்து விட்டால் எனக்காக துவா செய்யுங்கள் என்று போடுகிறான். அதை இன்னொருவன் லைக் செய்கிறான். இருவரையும் இன்றைக்கு கைது செய்து சிறையில் எடுத்திருக்கிறார்கள். தமிழ்நாட்டினுடைய முஸ்லிம்களுடைய காவலர்
முஸ்லிம்களை பாதுகாக்க வந்த இரட்சகர் மரியாதைக்குரிய ஸ்டாலின் அவருடைய ஆட்சியிலே இது நடந்து கொண்டிருக்கிறது. இன்னும் இந்த சமுதாயம் அவர்கள் விடுகிற ஓட்டுக்காகவும் அவர்கள் தருகிற தொகைக்காகவும் அவர்களுக்கு வாராட்டுகிற தலைவர்களை விட்டுவிட்டால் இந்த சமுதாயத்தை அவர்கள் அடகு வைத்துக் கொண்டிருப்பதை நாம் சுட்டிக்காட்டாமல் இருக்க முடியவில்லை. அவர்களுக்கு பாடம் புகட்ட வேண்டும். பிஜேபியினுடைய கைவரை அடிபடி என்று சொல்லிய எடப்பாடி ஆட்சியிலே நடக்காத தவறுகள் அவர்களே துணிந்து அவர்கள் வலதுசாரிகளை விடுதலை செய்யாமல் முஸ்லிம்களையும் விடுதலை செய்யவில்லை, வலதுசாரிகளையும் விடுதலை செய்யவில்லை என்கிற ஒரு நியதியை அவர்கள் கடைபிடித்தார்கள். ஆனால் இன்றைக்கு இருக்கிற நம்முடைய முத்துவேல்